அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பவம் வேறு லெவல். ஈரான் இஸ்ரேல் பதற்றம் ரொம்ப அதிகரித்திருக்கிறது. எந்த நேரத்திலும் தாக்கல் நிகழ்த்தலாம் என்று ஈரான் தரப்புலையும் கொஞ்சம் தயார் நிலையில் இருக்காங்க. அரசல் புரசலான செய்திகள் நிறைய உரசி சென்று கொண்டிருக்கிறது. ஸோ அந்த ஒரு செய்தியை நெக்ஸ்ட் மந்த்து ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே ஆல்மோஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அந்த ஒரு தாக்குதல். அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஜெலன்ஸ்கி அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார் அமெரிக்காவிற்கு. என்ன விதமான அக்ரிமெண்ட்? ஃப்ரான்ஸ் இடையில் ஓடி ஒரு சில அறிவிப்புகள். அங்கே திடீர்னு துருக்கி பெரிய அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம இஸ்ரேல்கிட்ட போனோம் அப்படின்னா பிணைய கைதிகள் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஃபேஸ் 1 கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபேஸ் 2வோட நிலைமை என்ன? திடீர்னு ஒரு சின்ன சச்சரவு ஏற்பட்டிருக்கிறது. அதை தாண்டி ஒரு சில தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள். அப்புறம் சீனாவுடைய தகவல். சீனா கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் ரொம்ப யூட்டிசிங் பண்ணுறாங்க. இன்றைக்கி நேராக சீனா கிட்ட போய் நம்ம கேட்டு வந்துடலாம். வாங்க, தயாராக இருங்க, போய் என்னன்னு நம்ம விசாரிச்சுட்டு வந்துடலாம், தயாராக இருந்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இங்கே சம்பவம் எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு. இங்கே குறுக்கா மறுக்கா 2 பேர் ஓடிட்டுருக்காங்க. ஒன்று ஆப்கானிஸ்தான். அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் நாட்டோட ஆயுதங்கள் மீதி இராணுவ உபகரணங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 7.5 பில்லியன் மதிப்புக்கு இந்த பைடன் நிர்வாகம், கையிலாகாத பைடன் நிர்வாகம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டார். அதனால் நீங்கள் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுறீங்க, உடனே அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு போயிடுங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்கிறாரு. நேற்று என்ன சொன்னாங்க, ஆப்கானிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர் எல்லாமே அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, முடிஞ்சால் எடுத்துகிட்டு போங்க பார்க்கலாம், தொட்டு பார் காலி ஆகிடுவோங்க, தைரியமான ஆளாக இருந்தால் அமெரிக்கா இங்கே எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் நாங்கள் மீதி பேசிக்கிறோன்ட்டு ஒரு அமெரிக்காவுக்கு அரைக்கோல் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆப்கானிஸ்தான், நாங்கள் பிரச்சனைலாம் முடியட்டும், கொஞ்சம் ஓஞ்சிருட்டோம், அதுக்கப்புறம் வாங்க. நீங்களும் எல்லாம் ஒரே சமயத்தில் வந்தால் எவ்வளோ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது சொல்லுங்கள். எங்கள் மக்கள் தூங்குறதா இல்லையா நிம்மதியாக? இப்படி ஆளாளுக்கு குறுக்கா மறுக்கா வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு செய்தி கூட பாருங்கள். இவங்க தான் அப்படின்னா சீனாவுக்கு ஒரு கடும் கண்டனத்தை ஆரம்பித்து விட்டுடலாம். என்னென்னா, ஏற்கனவே நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணி பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஆஸ்திரேலியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க. நியூசிலாந்து அதுக்கு மேலே போயிட்டு ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க. கடைசியில் சீனா ஓடி இல்லை ஒரு ஃபேப்ரிகேட்டடான நியூஸு, அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணல, சும்மா பட்டாசு வெடிக்குதான்னு பார்த்தோம், இதில் நாங்கள் யாரையும் அச்சுறுத்தலாம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு நாள் முன்பு என்னாச்சு, தைவானுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான கேபிள் லைன்லாம் கட் ஆகிடுச்சு. ஒரு 4 கேபிள் லைன் கட் ஆகிடுச்சு. சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா? உடனே அந்த கட்டான உடனே அதுக்கு காரணமான கப்பல் ஏறி செக் பண்ணுறாங்க. அப்படியே கொண்டு போகலாம் வாங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இதற்கு சீனா என்ன பண்ணணும்? எதிர்ப்புகள் தெரிவிக்கிறோம். சரி, எதிர்ப்புகள் தெரிவிச்சா ஒன்று கண்டனத்தை தெரிவி, கண்ணை குத்துற கண்டனத்தை தெரிவி, இல்லை தள்ளி நின்று கூட கண்டனத்தை தெரிவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டீங்க, இன்று ஒரு ஃபேப்ரிகேட்டடாக எங்கள் மேலே ஃபேக்காக ஒரு நியூஸை நீங்களே கட் பண்ணிவிட்டு எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறீங்களான்னு சொல்லிட்டு, இன்னுங்க தைவானுடைய எல்லை பகுதியில் சும்மா ஒரு 45 கிலோமீட்டர் கூட இல்லையாங்க, அவர் பக்கத்தில் ஒரு 45 வெசல்ஸ், ஒரு 45 போர் விமானங்கள், ஒரு ஜாயிண்ட் கம்பேட் ரெடினஸ் பேட்ரோல் வேறு சுற்றியும் எல்லாம் சேர்த்து ஓவராலாக இன்றைக்கி தைவானை சுற்றி ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு அட்டூழியம். இதை எப்படி உங்கள் கற்பனைக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னா, நிறைய இந்த சினிமா படத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களெல்லாம் நடுவில் நிறுத்திட்டு இந்த பைக்கை எடுத்துகிட்டு வருன்னு சுற்றுவாங்க தெரியுமா? அப்படி ஹேன்னு ஆரன் அடிச்சுக்கிட்டு வருன்னு போவாங்க. நிறைய படம் பார்த்துருக்கீங்கல்ல? அதை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, தைவானை நடுவில் வச்சுக்கிட்டு இந்த சீனா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 34 சீனாவுடைய போர்க்கப்பல் வருன்னு சுற்றி ரவுண்ட் அடித்து இவ்வளோதான் தொந்தரவும் இல்லை, நிம்மதியாக சாப்பிட முடியலன்றாங்க தைவான் இன்றைக்கி சொல்லிட்டாங்க, ஓரளவுக்கு தான் நாங்களாம் லிமிட்டடாக இருப்போம், அதுக்கு மேலே எங்கள் பொறுமையை சோதிச்சிங்க அப்படின்னா நாங்கள் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்குன்னு இருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி பைடன் கூட இல்லை, இன்னொரு பெரிய அண்ணன் வந்திருக்கிறாரு, அவர் மிரட்டலே நீங்களாம் பயந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி தைவான் தரப்பில் மிரட்டிட்டாங்க. சரி, இங்கே தான் பிரச்சனையா அப்படின்னா, இந்த பக்கம் பிலிப்பைன்ஸுக்கிட்டையும் ஒரு மிரட்டுறாங்க. பிலிப்பைன்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி அமெரிக்காவுடைய டைப் 1 மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் உடனடியாக வாங்குறத நிறுத்தலை அப்படின்னா பிலிப்பைன்ஸ் கடும் விளைவுகளை சந்திக்க அங்கே ஒரு 4
இந்த ட்ரில் எக்ஸசைஸை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அங்கே ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க. இப்போ பிலிப்பைன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நாங்கள் ஏதோ வாங்குறது ஒரு 10-20 வாங்குகிறோம், நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிரவுண்டு லான்ச்சு க்ரூஸ் மிசைல் வச்சுருங்க, ஒரு 900 பக்கம் கன்வென்ஷனலி ஆர்ம்டு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வச்சுருங்க, ஒரு 1300 கன்வென்ஷனல் மீடியம் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வச்சுருக்கீங்க, இது இல்லாமல் ஒரு 400 இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு அச்சுறுத்தல் எங்களுக்கு, நாங்கள் வச்சிருக்கிற ஏதோ 10-15 வச்சிருக்கிறோம், அது உங்களுக்கு அச்சுறுத்தல் வந்து விட்டதா ஐயா அப்படின்னு அவங்க வந்து சீனாவை பார்த்து கேட்குறாங்க. சீனா ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க, சுற்றியும் எல்லாத்தையும் உரண்டு இழுக்கிறாங்க. நான் அதே கேள்வி தான் ஆப்கானிஸ்தான் கிட்ட சொல்கிறேன், அதே இங்கே தான் சீனா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் என்ன செய்தியாக எடுத்துக்கிறோன்றது நம்மளுக்கு தெரியும். எப்போ அமெரிக்காவுடைய முன்னாள் ஸ்பீக்கர் நான்சி பெலோசி அவர்கள் தைவானுக்கு விசிட் பண்ண அடுத்த நாளே ஏதோ தைவானை ஆக்கிரமிக்கிற மாதிரி ஒட்டுமொத்த போர்க்கப்பலையும் கொண்டு போயிட்டு சுற்றி நாங்கள் மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிரட்டினீங்களோ, அப்போ இருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் விளையாட்டு செய்திகளாக தான் கடந்துட்டு போகிறோம். பட் அந்த சம்பந்தப்பட்ட நாடுகள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எசக்க புசக்கா முடிவு எடுத்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எவ்வளோ நியூஸ் என்னால் கவர் பண்ணுறது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இதெல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் கவர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முக்கியமாக நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இடைஞ்சல்கள் பாருங்கள். இன்னொரு ஒரு சந்தோஷமான நியூஸுமே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா பாருங்கள், ஐரோப்பானுடைய தலைவர் உரசல்லா வாண்டர்லியான் தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி வந்து இறங்கிட்டாங்க. இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்துருக்காங்க, மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஐரோப்பா வந்து இந்தியாவுடைய பிக்கஸ்ட் பார்ட்னர், ட்ரேடிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த 3வது லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் நாங்கள் தான். அது இல்லாமல் இந்த கடந்த 20 வருடங்களில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ட்ரேட் பார்ட்னராக இருந்திருக்கிறோம். எங்களுடைய பிஸ்னஸ் இந்தியாவில் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா சொல்லியிருக்காங்க. அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. நீங்கள் இங்கே மேக் இன் இந்தியா போன்ற ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கான உதவிகள் செய்யணும், நிச்சயம் நாங்கள் உதவி செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த விசிட் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான நன்மை பயக்கும் என்றால், இப்போ இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு 25% வரி போட்டுருவோம்னு சொன்ன உடனே இங்கே ஐரோப்பாலேருந்து எதிர்த்து பேசுகிறதும் அவங்க எதிர்த்து பேசுகிறதும், நீங்கள் எங்கள் நாட்டை வந்து சீர்குலைக்கிறதுக்காக நீங்கள் நான் ஐரோப்பா அமைக்கலை, உங்கள் வேலையை பாருங்கன்னு அவங்க சொல்ல, நாங்கள் எந்த நாடையும் சீர்குலைக்கிற திட்டம்லாம் கிடையாது, நாங்கள் எப்பவுமே நட்போட தான் போகிறோம்னு அவங்க சொல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை மோதல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான் நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம யார்கிட்ட போகிறோம், ஜெலன்ஸ்கி கிட்ட போயிடலாம். ஏன்னா ஜெலன்ஸ்கி அப்படியே பறந்து கொண்டிருக்கிறார், அமெரிக்காவை நோக்கி கனவிலும் பறந்து கொண்டிருக்கிறார், நினைவிலும் பறந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஜெலன்ஸ்கியால் உக்ரைன் இதுவரை என்ன நன்மை அடைந்தது அப்படின்னா, தனது டெரிட்டரியை 26% இழந்துட்டாங்க. அதாவது தனது நிலப்பகுதியை ஒரு 50% அவங்களுடைய மினரல் ரிசோர்ஸை இழக்க போகிறாங்க, ஏன்னா கையெழுத்து போகிறதுக்கு போகிறாங்க. ஒரு 20% அவங்க நாட்டோட பாப்புலேஷனை இழக்க போகிறாங்க. இதனால் உக்ரைன் எவ்வளோ அப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிருக்கிறாங்க. அதாவது தனது நாட்டை நான் காப்பாற்றி விடுவேன் என்று ஐரோப்பாவின் இரட்சகருக்கே, ஐரோப்பாவின் சுதந்திர போராட்ட தியாகிக்கே இந்த நிலைமை. ஏன்னா இப்போ நேராக அங்கே போனவொடனே இப்போ உக்ரைனுடைய கேபினெட் என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜெலன்ஸ்கிக்கு என்ன ஒரு பவர் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட சைன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ தோண்டி எடுக்கிறாங்கல்ல அது வந்து ஜாயிண்ட்டாக தான் இருக்கணும். அவங்க 50%, நம்ம 50%-ஆக இருக்கணும். ஆனால் அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் யார் இருக்கணும் அப்படின்னா அது உக்ரைனாக தான் இருக்கணும். அவங்க ஒவ்வொரு முறையும் பணம் வாங்கும் போதும் நம்ம நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் அவங்க பணம் வாங்குற மாதிரி இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய நம்ம நிறுவனங்களும் என்ன பண்ணால் உக்ரைனுடைய மறுகட்டமைப்பை உறுதி செய்யணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குறிப்பாக உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா, ஐரோப்பானுடைய ஒரு சில நிறுவனங்களும் இன்டகிரேட்டடாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குதான் என்னன்னு தெரியல. வா தம்பி எல்லாம் நான் பாய்ச்சிக்கலாம், அழுத்தி பிடிச்சி சைன் வாங்கிறேன்னு சொல்ல வராங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க தரப்பில் கிளாரிட்டியாக இருக்காங்க, உக்ரைன் தரப்பில். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த உக்ரைன் எங்களுக்கு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கொடுத்தாலும் நாங்கள் சைன் பண்ணுவோம், அச்சா போச்சா ஹோச்சான்னாங்கல்ல, ரஸ்கா குஸ்காலாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எந்த ரஸ்கா குஸ்காவும் வேலையை எடுப்படல. இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, நீங்கள் தோண்டி எடுக்கிற மினரல்ஸ் கூட பிரச்சனை இல்லைங்க ஐயா, ஆனால் எங்களுக்கு பாதி ஓனர்ஷிப் எங்கள் ஓனராக கொடுத்துருங்க, எங்ககிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி நீங்கள் நோண்டுற மாதிரி எடுத்துக்கோங்க, நீங்களே முழுசாக உங்கள்
விற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலுமே வந்து கந்துவண்டி கந்தசாமி ரொம்ப உசாரதாங்கிறாரு. 66 பில்லியன் கொடுத்துட்டு 500 பில்லியன் ஒப்பந்தத்தை போட்டிருக்காரு அப்படின்னா அந்த மனுஷனும் விடாமல் இவன் அமெரிக்கா போட்ட போடல நேராக கிளம்பி வராரு. இடையில குறுக்கா அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி வந்து பிரான்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹலோ உக்ரைன், எங்களையும் அழைச்சிட்டு போங்க, எங்களை கூட்டிட்டு போகலன்னா உங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிடுவாங்க, என்ன தெரியும் உங்களுக்கு அமெரிக்காவை பற்றி, எங்கள் மேக்ரான் போயிட்டு என்ன கலக்கலக்குனாரு பார்த்தீங்களா இல்லையா. அதனால் பிரான்ஸினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களையும் கூட்டிகிட்டு போங்க, நாங்களும் வரோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு இன்னும் சம்மந்தம் தெரிவிக்கல. ஆனால் கிளம்பி போயிட்டுருக்கிறாரு பாதி வழியில். ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு 40 அமெரிக்காவுடைய லா மேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடிதம் எழுதி வளைந்திருக்கிறார்கள். கண்ணே கலைமானே அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, நீங்கள் புட்டினுக்கு ஆதரவாக இருப்பது என்பது சரியில்லை. புட்டின் வந்து இல்லீகலாக வார் வந்து உக்ரைன் மீது தொடுத்திருக்கிறார். நீங்கள் வந்து சாதகமாக இருக்க வேண்டியது உக்ரைனுக்கு, ஆனால் நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கீங்க. இது வந்து நல்லதுக்கு இல்லை. நாளைக்கு ரஷ்யா வந்து வளர்ந்தது அப்படின்னா அது கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மார்ச் 6ஆம் தேதி உலகமே அதிர போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்த போகிறது ஐரோப்பா. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா பிரான்ஸோட அதிபர் மேக்ரான் அவர்கள். அதனால் அவர் ட்ரம்ப் கிட்ட பேசின விஷயங்கள்லாம் என்ன, ஐரோப்பா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டும், ஐரோப்பா வல்லரசை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அமெரிக்கா இல்லாமல் தன்னிச்சையாக வளர முடியுமா போன்ற பலே திட்டங்களை தீட்டுவதற்காக மார்ச் 6ஆம் தேதி கூட்ட போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகிறது என்று. இஸ்தான்புல் துருக்கியில் ஒரு 6 மணி நேர பேச்சுவார்த்தை. அமெரிக்கானுடைய மிக முக்கியமான அஃபீஷியல்ஸ், எங்கள் ரஷ்யானுடைய மிக முக்கியமான அஃபீஷியல்ஸ் 6 மணி நேரம் பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு, அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம், இந்த போர் நிறுத்தத்தை வந்து எந்த ரூபத்திலையும் நாங்கள் வரவேற்கவும் தயாராக இருக்கிறோம், அனைத்து வித ஒப்பந்தங்களுக்கும் நாங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரஷ்யாவுக்கு சாதகமான நிகழ்வு தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இடையில் துருக்கியும் சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்னதான் சொன்னாலும் நாங்கள் கொஞ்சம் அமைதி படைக்குழுவை அங்கே அனுப்பலாமா, நாங்கள் எங்கள் படை சார்பாக நிறுத்தலாமான்ற மாதிரி திடீர்னு இப்போ துருக்கியை வந்து கேட்டிருக்காங்க. துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கும் ரஷ்யாவுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இன்றும் சரி நேற்றும் சரி கிரிமியா மீது பெரிய தாக்குதல். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் இது 26ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக நடந்த சம்பவம். ஸோ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு சில ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க. இவங்களும் பதிலுக்கு அதை சுட்டு வீழ்த்தினதாக சொல்லப்படுறாங்க. கிரிமியா பகுதிக்குள்ளே பாருங்கள், ஒரு 4-5 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த கிரெஞ்ச் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதையும் ஏதோ ஒரு எஸ்கு புஸ்கா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு சில இது வந்து தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, துருக்கிய தரப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கிரிமியாவே அவங்க உக்ரைனுக்கு தான், நீங்கள் இல்லீகல் ஆக்குபேஷன் வந்து ரஷ்யா பண்ணியிருக்கீங்க, அதனால் அந்த இல்லீகல் ஆக்குபேஷனுக்கு எதிராக தனது கண்டன அறிவிப்பை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க துருக்கி சார்பாக. மிகப்பெரிய கண்டன அறிவிப்பு. அது இல்லாமல் நாங்கள் உக்ரைனுக்கு முழு சாதகமாக இருக்க போகிறோம், கிரிமியா மீது தாக்கல் நடத்துவதற்கான முழு அதிகாரம் உக்ரைன் இருக்கிறது என்று துருக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, லாவ்ரோவ் அவர்களுக்கே புரியாத புதிராக அப்படி கன்னத்தில் கை வச்சு உட்காந்து பாரு, ஓ யாருப்பா நீங்கள், எங்கிருந்துப்பா இருக்கீங்கன்ட்டு. ஏன்னா 2 நாளைக்கு முன்பு தான் துருக்கியில் மிகப்பெரிய டீல், பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட், நாங்கள் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்க போகிறோம், ரஷ்யா கிட்ட பெரிய ஒப்பந்தத்தெல்லாம் ஏற்படுத்த போகிறோன்னு டைலாக்லாம் விட்டாங்க. ஹாக்கன் ஃபிடன் அவர்கள்லாம் அதான் சொன்னாங்க, துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சர்லாம். மனுஷன் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி எங்கள் கத்தாருக்கு போகிறது, அப்புறம் ஈரானுக்கு போகிறது, இதெல்லாம் இருந்தது. திருப்பியும் இப்போ அங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவ்வளோ சம்பவம் இருந்துமே நாங்கள் வந்து எப்பயுமே கரெக்டாக தான் இருப்போம், நியாயமாக தான் இருப்போம் அப்படின்னா, நீங்கள் சிரியாவில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கீங்களா, சிரியாவுடைய பகுதியெல்லாம் வந்து உங்கள் நாட்டை தவிர மற்ற எதை பகுதியும் பிடிக்காமல் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி மந்தரில் எழுமா இல்லாதான். இருந்தாலும் இப்போ பிரச்சனை இல்லை, முழு சிரியாவும் உங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு கூட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய இராணுவம் எங்கெங்கே நிலைநிறுத்துவது என்ற பேச்சுவார்த்தையில் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணிட்டோம், ஸோ இனி எங்களோட இராணுவம் முழுமையாக நாங்கள் சிரியாவில் நிறுத்த போகிற ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. அது வேறு விஷயம். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ துருக்கி வந்து சிரியாவோட இணைந்த மாதிரி தான். அதனால தான் அங்கே இஸ்ரேலுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, டீமிலிட்டரி ஜோன் எங்களுக்கு பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தியா, நான் பேச வந்தது எங்க உக்ரைனை பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகணும்னு நினச்சேன், இடையில் இது வந்ததுனால எதோ வந்துருச்சு. சரி, அது அப்படியே ஹோல்டு பண்ணிக்கலாம், நம்ம அதை டீமிலிட்டரைஸ் ஒன்று வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். நம்ம மிக முக்கியமான தகவல், உக்ரைன் இன்னும் முடியல, ரஷ்யா உக்ரைன் முடியல.
என்று வந்து இந்த குர்க்ஸ் ரீஜியன் இருக்குல்ல, குர்க்ஸ் ரீஜியனில் ஒரு வளர்ச்சி தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு சில பகுதிகளை உக்ரைன் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ பெரிய கண்டுபிடிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3500 வீரர்கள் வடகொரியாவுடைய வீரர்கள் உள்ள களத்தில் இறக்கியிருக்காங்களாம். ஜனவரி டு பிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்து இறக்கியிருக்காங்களாம். அவங்க தான் இவ்வளோ பிரச்சனைக்கான காரணம். திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னப்பா அடியேன்னு அடிக்கிறாங்களே, இப்படி முன்னாடுறாங்களான்னு பார்த்தா வடகொரியா வீரர்கள். ஓஹோ, இப்போ இவங்க சந்தேகம் கிளாரிஃபை ஆயிடுச்சு. இப்போ யூகேனுடைய உளவு தகவல் புலிகேசி டீமும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னா, எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்குல்ல, ஏன்னா இத்தனை நாள் நம்ம செய்தியை பார்த்துருக்கோம். நம்ம ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க, வடகொரியா வீரர்கள் வயலிலும் புல்வெளியிலும் வேலை செய்தவர்களை பிடித்து வீரர்களாக எண்ணி அனுப்பி வைக்கிறார்கள், எங்களுடைய குண்டுக்கு இரையாவதற்கென்றே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள், பாவம் இரையாகி கொண்டிருக்கிறார்கள், தப்பி சென்ற வீரர்கள் எங்கள் ஜெலன்ஸ்கியிடம் வந்து கதறுகிறார்கள், ஐயா எங்களை காப்பாற்றி விடுங்கள், ஐயா எங்களை காப்பாற்றி விடுங்கள்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு 20 பேர் பக்கம் எங்கேயும் போகாமல் எங்கே போனாலும் எங்களுக்கு கொண்டு விடுவாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெலன்ஸ்கி வீட்டில் டீ காஃபி போட்டு கழுவிட்டு இருக்காங்க, டம்ளர்லாம் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம் அப்படின்னு இவங்க கதையை விட்டாங்க. அந்த கதை கூட பரவாயில்ல. இங்கே முன்களத்தில் திடீர்னு இப்போ ரஷ்யா வீரர் ஒருத்தர் பின்னாடி எப்போ சுடுன்னு திருப்பி பார்த்தா வடகொரியா வீரர்கள் யாருமே இல்லை, எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடி போயிட்டாங்க, லாங்குவேஜ் புரியல, வடகொரியா வீரர்கள் டோட்டல் ஃபெயிலரு, அப்படி இப்படின்னு அந்த கதைகளெல்லாம் இவ்வளோதான் கதையை கட்டினீங்கன்னு இல்லை. அதை எடுத்தாவே 5 படம் ஓடும், 5 காமெடி படம் ஓடும். அந்த அளவுக்கு நீங்கள் கதையை விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஓடி வந்து நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிகிற சமயத்தில் இது நம்ம எந்த வகையில் ஏற்றுக்கிறது நீங்களே சொல்லுங்கள். இன்னுமே அந்த கான்ஸ்பிரசி தியரியை நம்ம எந்த ஒரு ப்ரூஃப்மே, ஏதோ 2 வீரர்களை காட்டினாங்க, வடகொரியா வீரர்கள் இருக்காங்கன்ட்டு, அப்புறம் மீதிலாம் ஏதோ போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் மறுபடியும் இப்போ வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. இல்லை ஊடகங்களும் சரி ஒரு நாடும் சரி எவ்வளோ வடிகட்டிய பொய்களை வந்து திருப்பி சொல்லி அதை நம்பிப்பாங்கப்போ. கிம் ஜாங் உன்னே அந்த பக்கம் ஒரு ஓரமாக ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறார் போல். இன்னும் கொஞ்சம் நாள் போனால் நாங்கள் எல்லை காலத்திலே கிம் ஜாங் அண்ணே பார்த்தோம், அவரும் தான் ஒரு ஓரமாக வந்து சுட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, நம்ம நம்பி தான் ஆகணும். கொஞ்சம் ஓவராகவும் போதோ. இதனால் நம்ம அடுத்த சம்பவத்துக்கு போயிடல. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும் நாளைக்கு வந்து அமெரிக்கா போகிறார், போயிட்டு ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. மேபி ஜெலன்ஸ்கியும் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு ஆல்மோஸ்ட் ஆன் த வேன்னு சொல்கிறாங்க. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் யார், யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர். இருந்தாலும் அவர் வரதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுடைய சிஐஏ என்எஸ்ஏ எல்லாமே யூஎஸ்னுடைய இன்டெலிஜென்ட் எல்லாமே யூகேக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அது எப்படி நீங்கள் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய பேக்டோரை நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா, பெரிய அளவுக்கு உளவு தகவலை சேகரிக்கிறதுக்காக நீங்கள் இருக்கீங்களா, அதை வந்து நீங்கள் பின்வாங்கணும், இல்லைனா அது வேறு விதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஐயா கோட்டசாமி அவர்களே, அதாவது கண்டென்ட் கந்தசாமியாக இருக்கட்டும், இல்லை கந்து வெட்டி கந்தசாமியாக இருக்கட்டும், இல்லை வரி குதிரைக்கு அண்ணனாக இருக்கட்டும், வரி போடுற அண்ணனாக இருக்கட்டும், எப்படி ஒரே சமயத்தில் விட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்களே. அங்கே மெக்சிகோவுக்கு வரி, கனடாவுக்கு வரி, எங்கள் ஐரோப்பாவுக்கு 25% வரி, எங்கள் இந்தியாவுக்கும் வரி, அப்புறம் இன்றைக்கி காலையில் என்ன சொல்லிட்டாருன்னா சீனாவுக்கு அடுத்த ஒரு 10%. ஏன்னா அவங்க போதைப் பொருளை தடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, எங்களோட விஸ்வரூபத்தை நாங்கள் காட்ட வேண்டியது தான், அதனால் மேலும் ஒரு 10% வரின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் ட்ரம்ப் அவர்கிட்ட போய் குசுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை எல்லாமே ஒன்று ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்குது, இல்லை சீனாவுக்கு சாதகமாக இருக்குது. பொருளாதாரத்தில் அமெரிக்கா கிரேட் எகைன்ற பேரில் நீ மேக் சீனா கிரேட் எகைன், மேக் ரஷ்யா கிரேட் எகைன்ற வளர்த்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி. ஏன்னா வெளிப்படையாக ஒரு போடப்படுகிற தடைகள் எல்லாமே வந்து இவரை விலகி போயிட்டு இருக்காங்க. ஐரோப்பா இவரை விலகி போகிறாங்க. அடுத்து அவங்க நேராக இப்போ இந்தியா கிட்ட வந்தாங்க. இந்தியா அடுத்து வந்து சீனா கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கல. எலான் மஸ்கனுடைய டெஸ்லா ஃபுல் அவுட்டு. ஐரோப்பா முழுவதுமே வந்து எலான் மஸ்கை புறக்கணிக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய முடிவில் இருக்காங்க. இது எல்லாமே சீனாவுடைய பிஒய்டி காராக இருக்கட்டும், இல்லை ஜியோமி எஸ்யூவி காராக இருக்கட்டும், பெரிய அளவுக்கு சேல்ஸ் டாப் கியரில் போயிட்டு இருக்குன்றாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் பாசிட்டிவாக வருது. ட்ரம்ப் அவர்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, நாட் குட், எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பிடிச்சி உரண்டு இழுத்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே அந்த ஒரு சந்தர்ப்பம் மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்லேயும் வந்து பெரிய பதற்றம். தொடர்ந்து அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய போர் விமானங்கள் கடந்த ஒரு வாரமாக வளைத்து பறந்து கொண்டிருக்கிறது, பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நேற்று ஐஏஇஏ ஒரு பகீர் தகவல், நீங்களே கேட்டீங்கன்னா ஒரு பகீர்னு ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கான ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க. அதனால் நானே கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு திடீர்னு அதிர்ச்சி செய்தி சொன்னீங்கன்னா ரொம்ப தாங்க மாட்டீங்கல்ல.
IAEA தலைவர் ஈரான் நவம்பரில் 92 கிலோகிராம் அளவுக்கு தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சிருந்தாங்களாம். ஆனால் இப்போ திடீர்னு நவம்பர், இப்போ டிசம்பர், ஜனவரி 274 கிலோ வைத்திருக்காங்களாம். அப்போ 274.8 கிலோகிராம் அப்படின்னா ஆபத்து, இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க, இந்த மந்த் எண்டுக்குள்ள நெருங்கிட்டாங்கன்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன், ஒரு நாளைக்கு முன்பு சொன்னேன். அமெரிக்காவுடைய சென்காம்னுடைய தலைவர் எந்த ஒரு முன்னறிவிப்பு மேலே திடீர்னு அங்கே இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி எல்லாமே அஃபீஷியலாக தான் விசிட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 100% உறுதியாக நம்புறாங்க. நிச்சயம் இஸ்ரேல் அந்த அணு உலைகள் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அது அமைதியான முறையில் நாங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்காக அல்ல, பட் அதையும் மீறி நீங்கள் தாக்கல் நடத்தினீர்கள் என்றால் நாங்கள் துவம்சம் பண்ணி தூளாக்க வேண்டிய நேரம் எங்களுக்கும் வந்துவிடும். ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 பெண்டிங்கில் இருக்காங்க. தொடர்ந்து இது ஒரு 2-3 நாளாக போயிட்டு இருக்கு. பட் இன்று நான் உறுதியாக சொல்றேன், நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கன்ஃபார்மா தாக்கல் நடத்துவதற்கான பலே திட்டங்களை இஸ்ரேல் தீட்டிக் கொண்டிருக்கு. அது பின்புலமாக அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய அளவுக்கான வேலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. மேற்கொண்டு ஈரானுக்கு மறுபடியும் சீனாவுடைய தொடர்புடைய ஒரு சில நிறுவனங்கள் ட்ரோன் தயாரிப்பதற்கு உதவி செய்யறதுனால அங்க ஒரு பொருளாதார தடையை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஈரான் என்ன பண்றாங்கன்னா, சுற்றியும் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா 1 to 7 வரைக்கும், அதாவது ஹார்மஸ் 2 250 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தும். இன்னொன்று 800 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தும். அது இல்லாமல் இன்னும் 1500 1600 கிலோமீட்டர் அளவுக்குலாம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு அவங்களும் ஃபுல்லாக தயார் பொசிஷன்லாம் இருக்காங்க. ஈரானுக்கும் நம்பிக்கையாக இருக்காங்க. கண்டிப்பாக இஸ்ரேல் மறைமுகமாக தாக்கல் நடத்துவதற்கான பெரிய திட்டங்களை தீட்டியிருக்காங்க. அதனால தான் ஹெஸ்புல்லா போன்ற இடத்துலலாம் ரொம்ப ஹெஸ்புல்லா காசா, லெபனான் போன்றதுல கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. சரி, காசாவில் அமைதியாக இருக்காங்க அப்படின்னும் போது நேற்று இரவு ஹமாஸ் தரப்பில் இறந்த இஸ்ரேலுடைய பிணைய கைதிகளை 4 பேரோட டெட் பாடியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை இஸ்ரேலுடைய கோரிக்கையை ஏற்றிருக்கிறாங்க ஹமாஸ் தரப்பில். எந்த ஒரு செரமனியும் இல்லாமல், எந்த ஒரு செலிப்ரேஷனும் இல்லாமல், அதை ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் கொடுத்து நிறையா பூ தூவுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு எடுத்தாங்களா, அந்த கோரிக்கையை ஹமாஸ் தரப்பில் ஏற்றுக்கிட்டாங்க. சரி, ஓகே, நான் எதுவுமே இல்லாமல் இரவோடு இரவாக எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. 4 டெட் பாடியை கொடுத்துட்டாங்க. அந்த 4 பேரோட டெட் பாடி அவங்களோட குடும்பங்களோட வீடியோ பதிவுலாம் நிறைய வந்திருந்தது. நிறைய ஒரு அப்பா ஒருத்தர் இருந்தனால அந்த குடும்பம் இருந்தது. இவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு 620 பேர் பக்கம் ரிலீஸ் பண்ண வேண்டியது. அந்த 620 பேருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் 400 பேர்த்தோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை, நிறைய பேர் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, விசாரணை என்ற பேரில் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்ட்டு இன்று ரிலீஸ் பண்ண கைதிகளை வைத்து முறையிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பாலஸ்தீன தரப்பில். இப்போ இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்கிறது? இப்போ ஃபேஸ் 1 ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுங்க. ஃபேஸ் 1 முடிஞ்சதில் மீதி இன்னும் எவ்வளோ ஹாஸ்டேஜஸ் இருக்காங்கன்னா 59 ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க. ஏன்னா நேற்று நம்ம 64 சொன்னோம், அதான் 4 பேர் இறந்து போனதாக சொன்னோம். மீதி 59. 59ல் அப்ராக்சிமேட்டாக உயிரோடு இருக்கிறது 24 பேர் தான் சொல்கிறாங்க. மீதி சம்திங் 30க்கு மேலே இருந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நேற்று பிணைய கைதிகள் வெளியிட்டதிலே இங்கே இஸ்ரேல் அறிக்கை விட்டதை விட ட்ரம்ப் எவ்வளோ கனெக்டடாக இருக்கிறாரு பாருங்கள். அதாவது எல்லா உலக செய்தியும் அப்டேட்டடாக இருக்கிறாரு. அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்போ இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணாலும் உடனே நியூஸை வெளியிடுறாரு. அங்கே சீனாவுக்குனாலும் உடனே தனது எக்ஸ்தலத்தில் வெளியிடுறாரு. உடனே அங்கே ரஷ்யா அப்படின்னாலும் அதுவும் எக்ஸ்தலத்தில் அப்படி அதாவது ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. எல்லா உலக செய்திகளையும் எல்லா நியூஸையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிணைய கைதியை ரிலீஸ் பண்ண அடுத்த ஒரு மணி நேரம் கூட இல்லை, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, 4 பேர் இறந்த நிலையில் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதை நான் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் இப்போ மறுபடியும் முழு அதிகாரத்தை நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நெதன்யாகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்ற மாதிரி நெதன்யாகு அவர்களுக்கு மறுபடியும் ஒரு பர்மிஷன். இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கைதிகளை ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ பதிவு கூட வெளியிடுறாங்க. ஒரு நாள் முன்னாடி வெளியிட்டாங்க, நான் தான் கொஞ்சம் போடாமல் இருந்தேன். ஏன்னா இந்த வீடியோ பதிவு வெளியிட்டு காசாவை நாங்கள் அப்படி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, அந்த
அழகிகள்லாம் டான்ஸ் ஆடலாம் பார்த்தோன்னா ஜென்ஸோட வேஷமாக இருந்தது, இன்னும் ஒரு மாதிரி இருந்ததுனால அது நானுமே வெளியிடாமல் இருந்தேன். கொஞ்சம் பேக் ஃபயராக வந்தது அவருக்கு, என்னங்க இந்த மாதிரி வீடியோலாம் போய் வெளியிடுறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அந்த இடத்துல. இப்போ என்ன அப்படின்னா ஃபேஸ் 1 அக்ரிமெண்ட்டில் ஆக்சுவலாக இஸ்ரேல் வந்து இந்த பிலடெல்ஃபியா காரிடார் ராஃபா பகுதி இருக்கு இல்லையா, இந்த ராஃபா பகுதியில் முழுமையாக வெளியேறணும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேல் நாங்கள் வெளியேற முடியாதுன்ட்டாங்க. இந்த பிலடெல்ஃபியா காரிடார்லேருந்து எங்களால் வெளியேற முடியாது, ஏன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்துல இருக்குது, டனல் இருக்குது, இன்னும் ஆயுதங்கள் அந்த வழியாக கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க, அதனால் எங்களால் வெளியேற முடியாதுன்றாங்க. ஹமாஸ் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் ஃபேஸ் 1 அக்ரிமெண்ட்டில் வெளியேறன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன எல்லா அக்ரிமெண்ட்டும் நாங்கள் கேட்டுட்டோம், அப்படின்னா நீங்கள் வெளியேறி தான் தீரணுன்றாங்க. இன்னைக்கு இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான நபர்கள் எகிப்தினுடைய கைரோவுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பிலடெல்ஃபியா காரிடார் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் சிரியாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ட்ரூஸா என மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் தனிநாடுக்கான கோரிக்கை ஆரம்பிக்கணும், அப்படிலாம் நீங்கள் இஸ்ரேலோட இணைந்து தான் செய்ய முடியுமான்ற பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்திட்டு இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். லெபனான்கிட்ட போனோம் அப்படின்னா லெபனானில் பாருங்கள் இன்னும் நிறைய பகுதிகளில் நிறைய உளவு கேமராலாம் வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்து புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்னொரு தாக்குதல்களும் நிகழ்த்தியிருந்தாங்க. நான் வரைபடத்தோடு முடிக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்வை. நான் என்னென்னா லெபனான் பகுதியில் நேற்று 26ஆம் தேதி விமானங்கள் மூலயமா ஒரு 4 பகுதிக்கு மேலே ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க. ரொம்ப பரிதாபத்துக்குரிய பகுதிகள் எதுனா அது பாலஸ்தீனம்குள்ளே தான். பாலஸ்தீனத்துக்குள்ளே தொடர்ந்து இஸ்ரேல் பெரிய அளவுக்கான அந்த உள்ள தாக்கல் நடத்துறது, மீதி அடுத்தடுத்த பகுதியை க்ளீன் பண்ணுறது எல்லாமே தனது இராணுவத்தை உள்ள நோக்கி கைது பண்ணுற மீதி மொத்த வேலைகளும் பாலஸ்தீனத்துக்குள்ளே நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுன்றது சொல்ல முடியும். நம்ம பல வீடியோ நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பேசிடலாம். யுஎஸ் எய்டு வந்து 90% மேலே நாங்கள் நிறுத்திட்டோன்றாங்க. எவ்வளோ ஃபண்டு நிறுத்தியிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 54 60 பில்லியன் ஃபண்டு நாங்கள் கொடுக்கறது நிறுத்தியிருக்கிறோன்னு இருக்காங்க. அப்போ இது இந்திய மதிப்பில் எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னா ஒரு 4,80,000 கோடிக்கு மேலே, அதாவது யுஎஸ் எய்டு மூலியமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க இமேஜின் பண்ண முடியாது. நம்ம 4,80,000 கோடியை நாங்கள் நிறுத்தணும்னு இருக்காங்க இந்திய மதிப்பில். ஏன்னா அங்கே கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு இன்னைக்கு தடை விதிச்சிட்டாங்க. நிறுத்தப்பட்ட ஃபண்டை நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுன்ட்டாங்க. ஏன்னா அவங்க 90% ஊழியரை தூக்கிட்டாங்க. அந்த ஊழியரை வந்து போராட்டம் பண்ணி கோர்ட்டில் போய் கேஸை போட்டோடனே கோர்ட்டு தடை விதிச்சிட்டாங்க. இன்றைக்கி போயிட்டு ட்ரம்ப் நிர்வாகம் என்ன வாதாடினாங்கன்னா, ஐயா இந்த ஃபண்டு ஃபுல்லாக தீவிரவாத இயக்கங்களில் தான் போகுது, நீங்கள் எல்லா ஏரியாவிலையும் அல்கொய்தாவில் ஆரம்பித்து அப்படியே ஹமாஸுக்கு வந்தீங்கன்னா ஹெஸ்புல்லாவிலேருந்து மொத்தமாக கொடுத்து வளர்த்தி வச்சுருக்காங்க, இவங்க யாரும் போர் நிறுத்தணுமா தெரியல, நாங்கள் ஏன் திருப்பி கொடுக்கணும், அதனால் கோர்ட்டாவது இதாவது எங்களால் வந்து கொடுக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கோர்ட்டுக்கு இப்போ அமெரிக்காவும் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ அதையும் மீறி மறுபடியும் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து எங்களால் கொடுக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பிரச்சனை. அப்புறம் கனடா என்ன பண்ணிட்டாங்கன்னா 51வது மாகாணமாக இணையலைன்னா எல்லையே மறுபடியும் ஒரு ஒரு வரைபடத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுட்டாங்க. வரைபடத்தை எட்டு வந்து இப்படி எந்த கோடு வருதோ அந்த கோடு வரைக்கும் நம்மளுது அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. அது என்ன பிரச்சனை ஆக பார்த்து தெரியல. மறுபடியும் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவுடைய கவர்னரை சீண்டிகிட்டே இருக்கிறாங்க, முன்னாள் கவர்னரை வந்து சீண்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.